ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மாடி தோட்டத்தில் நம்ம பழச்செடி வச்சுருக்கோம். 2-3 செடி. அதில் பூ வச்சுருக்கு. பூவை பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் காய் காய்ச்சி பழுத்துருச்சுன்னா அது சாப்பிடும்போது இன்னும் நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வாங்க காட்டுறேன். இது ஸ்டார் ஃப்ரூட்டு. பாருங்க எவ்வளோ பூ வச்சுருக்குன்னு. பூவோட கலரே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு மாதிரி ரெட்டிஷ் பிங்க்காக. ஸ்டார் ஃப்ரூட் புளிப்பு ரகம்னு சொல்லுவாங்க. அதுலேயும் இனிப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, புளிப்பு எதுக்கு, நம்ம இனிப்பாக வாங்கலாம்னு சொல்லிட்டு இனிப்பு ரகம் தான் வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் இது காய்ச்சி சாப்பிட்டு பார்க்கும்போது தான் தெரியும் புளிப்பாக இனிப்பாக இது எப்படி இருக்குது, இதோடைய டேஸ்ட் அப்படின்றது. ஏன்னா இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. பாருங்க, அப்படியே இப்படி வந்தாக்கா கொத்தவரங்காய் செடி. நம்ம ஆடிப்பட்டத்துக்கு விதை போட்டு முளைஞ்சது தான். இங்கே பாருங்கள் அவ்வளோ கொத்தவரங்காய் வச்சுருக்குன்னு. நிறைய இருக்குது. ஒரு தொட்டி தான், சின்ன தொட்டின்றதுனால நான் ஒரு செடி தான் வச்சேன். எங்கள் அம்மா கேட்டாங்க, ஒரு செடியில் காய்ச்சி நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு. ஒரு செடியோ 2 செடியோ நம்ம வீட்டிலேருந்து காய்ச்சி அதை பறித்து சாப்பிடும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இங்கே பாருங்க தக்காளியில் பூ வைக்கிறாங்க இப்போ தான். பார்ப்போம். இது நெய் மிளகாய். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நெய் மிளகாய் பூ வச்சுருக்கு பாருங்கள். இனிமேல் தான் சீசன். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த நெய் மிளகாய் அப்படியே நம்ம நெய் ஊற்றி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இதை நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது. இன்னொன்று இது ட்ராகன் நல்லா பெருசாக வந்ததுன்னு கட் பண்ணி வச்சுருக்கேன். பக்கத்து வீட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னமாரியே பக்கத்தில் ஒரு செடி பிரியர் இருக்காங்க. இது ட்ராகன். இதில் எப்போ காய்ப்பாங்கன்னு தெரியல. அப்போ ரொம்ப பெருசாக போனதுனால கட் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே இதிலே எடுத்து கட்ட முடியல, அரேஞ்ச் பண்ணணும். அப்படியே இங்கே வந்தேன்னா மல்பெரியிலையும் காய் வச்சுருக்கு, பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். தெரியுதா? ஏன்னா நான் டச் பண்ண விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது. பாருங்க, தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லா தெரியும். இது செரி. இதெல்லாம் மழை டைமில், அதனால் கட் பண்ணி விட்டுருக்கேன். இது காய் வச்சு நல்லா பழுக்கும்போது உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.